ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் மீ அப்படின்ற இந்த தாய் பியல் ட்ராமாவோட 16th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து இங்கே நம்ம செயின்ட் இருக்கான்ல, இப்போ ரொம்ப தைரியமாக வந்து ஷின்னு வீட்டில் வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்கான். இப்போ நம்ம ஷின்னோட அம்மாவும் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, ஆனாலும் கொஞ்சம் பேச மாட்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் அவங்களே என்ன பையன்னு சொல்லி கூப்பிட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் வந்து ஷின்னுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ரெண்டு பேரும் வண்டியில் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. இங்கே கென் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் பேக்கையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது ட்ரக்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பீட்டா கையில் வந்து அந்த ட்ரக் வச்சுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே நம்ம சங் சாரும் ஜான் மேமும் வந்து என்ன கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இங்கே பாரு, இதுக்கப்புறமேட்டு கென்னை வந்து டார்ச்சர் பண்ணாமல் இரு சரியா, இந்த காசு ஒன்று கிடச்சிச்சு அவ்வளோதான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கென்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி காசு வந்து கொடுத்துட்டோம், அதனால நீ எதுவும் கவலைப்படாது, இதுக்கப்புறம் உனக்கு எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்ஸா சொல்லிகிட்ருக்க. ஐயோ, அது நிறைய காசாச்சே, எப்படியாச்சும் நான் உங்களுக்கு நான் என்னோட யூனிவர்சிட்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் கூட ஏதாவது பார்ட் டைம் அது இதுன்னு பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உனக்கு நிஜமாவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒழுங்கா படி சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்ஸார் வந்து அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருக்க. இங்கே சார்ஜன் வந்து எனக்கு ஆம்லேட் வேணும்னு சொல்லி கேட்க செயின்ட் வந்து செஞ்சு கொண்டாடுறான். சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மெஷின்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க. இங்கே நம்ம சார்ஜன் இருக்கான்லாம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். நான் இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களை விட்டு போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி, ஃபீல் பண்ணாமல் சாப்பிடு, அங்கெல்லாம் போனேன்னா இந்த மாதிரி கப்புறம்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம்ல, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போயிடுவேன், உங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போயிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க. டெய்லி சாப்பிட்றா, சாப்பிடும்போது அழுவெல்லாம் கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன சைன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அவ்வளோதான், நான் அவங்க கூட இருக்குன்னு நினச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் கூடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு இல்லை, நான் மறுபடியும் போய் தான் ஆகணும், மறுபடியும் புதுசாக எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும், யாருமே என் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். என் பாரு சார்ஜன், நீ இவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, உன்னை என் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன் ஒரு மாதிரி ஆறுதல் படுத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. சார்ஜனும் வந்து எங்கள் இந்த கண்ணு தண்ணெலாம் வந்து வாய்க்குள்ள எல்லாம் உப்பு மாதிரி இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்தாடா ஷின்னோட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னோடதை மாற்றி வைக்க. டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு நம்ம சைன்ட்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இந்த மாதிரி சண்டை போடுறதுலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் பார்க்க முடியாதுல்ல, ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் இந்த மாதிரி சாப்பிட முடியாதுல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல கட் பண்ணி இந்த ஜெங்கை தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து லைக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல, இந்த போலீஸ்லாம் வேறு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் இவங்க தான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கென்னு வீட்டுக்கே வந்துட்டான். டேய் அதான் காசு கொடுத்துருவோம்ல, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவும் நேட்லாம் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னைய போட்டு கொடுத்தீங்களே அதுக்கெல்லாம் எந்த கணக்கும் தீரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே கென்னை போட்டு நல்லா சாவடியாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இங்கே அடிச்சுட்டு போயிட்டுருக்க. இந்த சம்பவம் வந்து அப்போ தான் வந்து நம்ம செயின்ட்டுக்கும் ஷின்னுக்கும் தெரியும் போல இருக்குது கென்னுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வந்தோன்னே இவனும் நம்ம சார்ஜனும் கிளம்பி வந்துட்டாங்க. அங்கே கென்னை பிடிச்சி ஜெங்க அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். டேய் நீ எல்லாம் ட்ராகன் ஃபேம் கேங்கை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு வெளில சொல்லிக்காத சரியா, அவ்வளோதான், உனக்கு அந்த கட்ஸே இல்லை, நீ எல்லாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். கெட்ட கெட்ட வார்த்தைலாம் திட்டிகிட்டு இருக்க. இங்கே அப்போ தான் நம்ம சின்ன சைன்ட்டில் வந்திருப்பாங்க போல இருக்குது. இங்கே ஷின்னிக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு செயின்ட் வேறு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த நான் ஒன்றிட்டு இருக்காங்களே அவங்கள வந்துட்டுருக்காங்க. ஐயோ, அவங்க 4-5 பேர் இருக்கானுங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த டிவி ஃபஸ்ட்டு 2 பேர் இருப்பானுங்களே அவனுங்களும் வந்துட்டாங்க. சார்ஜண்டாண்டா எனக்கு கால் பண்ணா, ஷின்னுக்கும் செயின்ட்டுக்கு தான் ப்ராப்ளமாமே, இந்த லொக்கேஷன் அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்க. கடைசியில் கென்னுக்கு தான் ப்ராப்ளம். இங்கே அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இங்கே நம்ம ஷின்னும் செயின்ட்டும் வந்து இதோட விட்டுரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. அங்கே அந்த டிவி ஃபர்ஸ்ட்லாம் இருக்காங்களே கையில் அப்படியே அந்த வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவனுங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து ஒரு 10-15 பேர் வந்துட்டானுங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கோம். அவங்களும் வந்து ஆல்ரெடி அவங்கள கேங்ஸ்டர்ஸ் சொல்லவா வேணும், பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஷின்னு வந்து விட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, எப்படியாச்சும் வந்து இவனை அடிச்சே தீரணும், நம்மளை என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஜங்கு வந்து வேகமாக நம்ம ஷின்னை அடிச்சிருப்பான் போல இருக்குது. அதுவும் நெஞ்சிலே மிதிக்கா, அவ்வளோதான் கீழே விழுந்து கிடக்குறான். இங்கே நம்ம சார்ஜன்ட்டுக்கெல்லாம் பயந்து பயந்து வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் அவனையும் விடாமல் அடிச்சு போட்டுட்டாங்க. அதுவும் வேணுக்குன்னே ஷின்னை மட்டும் அப்படி குறி வச்சு தாக்குற மாதிரியே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கலவரத்தில் வந்து கென் அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஷின்னு அப்படியே 4-5 பேர் அவங்க கேங்ஸ்டர்ஸ் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷின்னு தானே அவங்களோட எனிமி, அதனால பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே சார்ஜர்லாம் ஏஞ்சி நிற்க முடியாமல் நின்றுட்டு இருக்கான். அப்படியே காதுலலாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. நீ ஓகே தானே ஓகே தானே சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்கே பின்னாடி நம்ம சென்டரில் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சார்ஜனை மனசை திடப்படுத்திட்டு கையில் வேகமாக ஒரு கட்டையை எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. நீ சின்ன பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் அந்த ஜங்கு. எப்படியாவது இவனை எனக்கு முடிச்சு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சிட்டு இருக்கா. இங்கே சங் சார் வந்துட்டார். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. எங்கடா மற்றவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அங்க உள்ளக்க இருக்காங்க சார். போய் காப்பாத்துங்க சார். ஷின்னு பாவம் சார்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க சார்ஜன் இருக்கான்ல, அந்த ஜங்கு கால்லாம் புடிச்சிட்டு விட மாட்றான். அந்த கேப்ல வந்து ஷின்னு வந்து அவன அடிக்க, திரும்பி ஷின்ன அடிச்சுட்டான். "டேய் என்னடா ஷின்ன அடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் பின்னாடியே வந்து அடிக்க, அப்படியே இவன் திரும்பிட்டு இவன அடிக்க மாறி மாறி இப்ப நம்ம ஷின்னு செயின்ட் வந்து மாறி மாறி இவன அடிச்சிட்டு இருக்க. குறுக்கால நம்ம சங் சார் வந்துட்டாரு. வந்துட்டு, "என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு இருக்கான்ல, அவன புடிச்சு நல்லா வெளுத்துட்டு இருக்க. செயின்ட்டும் ஷின்னுமே சாதாரணமா இவன வந்து நல்லா போட்டு தாக்கிருவானுங்க. இதில கூட நம்ம சங்சார் வேற வந்துட்டாரா, "இங்க வா! அவன சேர்ந்தே அடிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. கேப் விடாம மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கா. கீழ விழுந்துட்டான். அங்க திரும்பி பார்த்தா சார்ஜன் தான் வந்து அடி வாங்கி கிடக்குறான். "டேய் நீ என்னடா அடிலாம் வாங்கின?" அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன் எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. நம்ம ஜானம் இருக்காங்களா, அவங்களும் வந்துட்டாங்க. அவன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வந்து நம்ம ஷின்னு வந்து குத்து வாங்கிட்டான். "ஏய் கண்ண முழிச்சு பாருடா! என்னை விட்டு போயிறாதடா! கிறுக்கு பயலே! அப்படிலாம் போயிறாதடா!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷைன்ட்டு கத்திக்கிட்டே இருக்கா. இங்க நம்ம சார்ஜன் இருக்கலாம் அவனு இந்த ஷின், "இந்த மாதிரிலாம் விட்டு போயிறாத ஷின், நீ கூடயே இருக்கணும் ஷின், என்னை திட்டிகிட்டே இருக்கணும் ஷின்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப கண் கலங்கி பேசிட்டு இருக்கான். ஷின் அப்படியே கண்ண மூடின மாதிரி இருக்கு. அங்கேருந்து கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஷின் இப்போ வந்து நார்மலா தான் இருக்கான். இன்னும் சில பல அடிகள் விழுந்துருச்சு. "ஏன்டா பக்கத்துல இருந்து கத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்ட புடிச்சு திட்டிட்டு இருக்கான். "நான் நல்லா தான் இருக்கேன். இந்த இந்த ட்ரிப்ஸ்லாம் தூக்கி போட்டுருங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. "டேய் இருடா டாக்டர கூப்பிட்றேன். அப்புறம் தான் உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் வந்து நல்லா திட்டிட்டு இருக்கா. "இங்க பாத்தியா இந்த வாட்டி நான் உன்னைய விட்டுலாம் போகல. பக்கத்துல தான் இருக்கேன். இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போகவும் மாட்டேன். பக்கத்துல தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் சொல்லிட்டு இருக்கா. ஷின்னு இருக்கான்ல, "டேய் என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டுலாம் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு புடிச்சு நம்ம செயின்ட்ட கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கா. "இங்க பாரு வளர்ந்துட்ட சரியா, இதுக்கப்புறமேட்டுக்கு அழுதுட்டு கிடக்காத" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம சார்ஜன பக்கத்துக்கு தான் வந்திருக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ 11த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம சார்ஜன் வந்து அப்ராட் போகிறதுக்காக ஏர்போர்ட் போறதுக்கு வெளிய வந்துட்டுருக்கான். கடைசியா நம்ம ஷின் வந்து கடைசியா அவன பார்த்தா தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சார்ஜன் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தது நம்ம ஷின்ட்ட மட்டும் தான். அப்படியே அவன பார்த்துட்டு, "இங்க பாரு நீ ஒண்ணும் தனியா இல்ல சரியா? அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் அப்படியே ஆறுதலா சொல்லிக்கிட்டு இருக்க. "நீ எங்கே போனாலும் என் நேரத்தில் வேணாலும் எனக்கு கால் பண்ணு. நான் கண்டிப்பாக உனக்கு ரிப்ளை பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்லாம் வாக்குலாம் கொடுத்துட்ருக்கான். சரி கடைசியாக ஒரே ஒரு ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சார்ஜன் இருக்கான்ல, மாதிரியா அவங்கள்ட்ட வந்து ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப நேரம் ஹக் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியாக நம்ம மிஷின் இருக்கான்ல, "இங்கே பாருடா நீ எப்பவுமே தனியாக இல்லை சரியா? நீ எதா இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணு. நீ பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜனுக்கு ஆறுதலாக சொல்லி ஷின் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமேட்டு தான் வந்து டாட்டாலாம் சொல்லிட்டு கிளம்புறான். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இவனுங்களெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஷின்னுக்கும் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. ஏன்னா கூட எந்நேரம் பார்த்துலாம் அவன் தான் சுற்றிட்டே இருந்திருப்பான். சார்ஜன் போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே செயின்ட் இருக்கான்ல, "இங்கே பாரு என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் உன்னை எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். கூடவே இருந்தால் டார்ச்சர் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரேன். "இங்கே பாரு ஒரு பேஷண்ட் அடிக்க வரா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷின்னு வந்து கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கான். அங்கே நம்ம சார்ஜன் வந்து ஏரோப்ளேன்லாம் ஏறி அப்ராடு கிளம்பியாச்சு. இங்கே இவன் பாடி தூங்கிட்டாக்கா. "டேய் செயின்ட் ஏந்திருடா, நான் இவ்வளோ நேரம் படுத்துருக்க, ஸ்கூலுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிருக்கா. இங்கே இவனுங்களும் வந்து வேகமாக எந்திச்சி கிளம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஷின்னோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து, "இந்தப்பா சாப்பாடுலாம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து, "ஐயையோ போச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. "சரி சீக்கிரம் போய் தொலைடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷின்னு கத்திட்டே இருக்கா. செயின்ட் வேகமாக போயிட்டு இருக்கான். அப்படியே போகிற வழியெல்லாம் வந்து அப்படியே ஒரே அட்ராசிட்டிஸோட தான் போயிட்டுருக்கு. இவன் ஓட்டுறான், அவன் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓட்டிகிட்டே இருக்காய்ங்க. இங்கே நம்ம ஜான் மேம் இருக்காங்களா, அவங்க வந்து அந்த சிஎம்இட்டோட பேட்ஜை எடுத்து குத்திட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் நல்லா பார்த்துக்கிறேன்ல, இப்போ வந்து எல்லாருமே என்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் மாறிட்டாங்க. இப்போ கிளாஸில் இருக்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிக்கிறாங்க. சார்ஜன் வந்து இங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, நாங்கள் தான் அடுத்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார் சொல்லிக்கிட்டு இருக்கா. "அப்பாடி 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் தான் இருப்பீங்களா, ரொம்ப நிம்மதி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க, காசு பணத்தை தவிர" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார் சொல்ல, "ரூ. 50 கூட கொடுக்க மாட்டீங்களா" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜான் மேம் வந்து, "நான் தரேன்டா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம கென் கேங் இருக்காங்களா, அவங்க இந்த மறுபடியும் ஸ்கூலில் கட் அடிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. சங் சார் வந்து பிடிச்சிட்டு அவரு இங்கே நம்ம ஷின் இருக்கான்ல, அவன் வந்து படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு செயின்ட்டி பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். புக்கை தூக்கி தலையில் வச்சுட்டு எல்லாமே தலையில் ஏறிக்கோ ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. "கிறுக்கு பையில நீலாம் யூனிவர்சிட்டிக்கு போக மாட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் வந்து செயின்ட் அடிச்சிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே மாரி இப்போ நம்ம ஷின்னுக்கு வந்து ஒரு கோச் வந்து அவன வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அடுத்து வந்து அவன் ப்ளே பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்டுக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஸ்கூலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. நம்ம ஜான்னம் வந்து எவ்வளோ கஷ்டத்துலலாம் வந்து அத பொருட்படுத்தாம இவங்க எல்லாத்தையும் மாத்தி தான் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அத நெனச்சு நம்ம ஜான்னம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அதே மாரி இங்க நம்ம ஷின் இருக்கான்ல, அவன் வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு ப்ரொஃபஷனல் சாசர் பிளேயரா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நானும் ஒரு யுனிவர்சிட்டிக்கு போயிட்டு எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் சொல்லிட்டு இருக்கா. மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம ஷின் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்படி தானடா ஒரு மலையில தானே நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷின் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உன்ன பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஐ லவ் யூலாம் சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கா. அந்த கொடையும் ஒரு பக்கம் வந்து பாதி தாண்டா பிடிக்கிற மீதி பிடிக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி திட்டிட்டு இருக்காய்ங்க. கொடை அப்படியே ஃபுல்லா நெளிச்சு அது அப்படியே ஆண்டன மாரி திரும்பிக்கிட்டு நின்னுட்டு இருக்கு. "ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையில ஆட்டம் போட்டுட்டு இருக்க. "இங்க பாரு ஃபுல்லா நனைஞ்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொடைய தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காய்ங்க. இப்படியே 2 பேரும் விளையாண்டுட்டே இருக்கிறதோட இந்த ட்ராமா முடியுது. இதே மாரி நல்ல ட்ராமாலாம் பார்க்கறதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.